லோடிங் டோசஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேர் பயன்பட்டாங்க, பயன்பட்டவங்களோட பட்டியல் வாங்கி அவங்களுக்கு போன்ல பேசுறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 15-20 பயனாளிகள் கையில நான் போன்ல பேசுறேன். இந்த லோடிங் டோசஸ்ங்கிற ஸ்கீம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு. இந்த 723 மருத்துவமனைகள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்கு 3,58,000 விபத்துகள்ல இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. அதனால டயாலிசிஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இன்னைக்கு இலவசமா 100% இலவசமா இந்த தனியார் டயாலிசிஸ் சென்டரா இன்சூரன்ஸ் இருக்கு, காப்பீட்டு திட்டத்துல பயன்படுறாங்க. அரசுலயும் காப்பீட்டு திட்டம் இலவசம்ங்கிற மாதிரி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 100 முதல் 150 புதிய டயாலிசிஸ் யூனிட்ஸ் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நம்ம ஆரம்ப சுகாதார நிலையம்ன்றது கிராமங்கள்ல இருக்கு, அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல அரசு மருத்துவமனைகள் இருக்கு. இந்த இரண்டும் இருந்தும் கூட நம்ம மக்களை தேடி மருத்துவம்ன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வர்றோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மருத்துவர்கள் எங்களுக்கு ரொம்ப பணிச்சுமையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதையும் நம்ம கேள்விப்பட முடியுது. இது எல்லாமே எப்படி கோஆர்டினேட் பண்றீங்க? எதுக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு ஸ்கீம் அது என்ன சாதிச்சிருக்கு இதுவரைக்கும்? மக்களை தேடி மருத்துவம் இப்ப அதாவது நீங்க சொன்ன மாதிரி கிராமங்கள்ல டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் இந்த 5 வகையான நோய் பாதிப்புகள் இருக்கிறவங்க பொதுவாக இந்த பேலியேட்டிவ் கேருங்கிறது புற்றுநோய் பாதிப்பு அல்லது முதுகுத்தண்டுவடு பாதிப்பு, இது மாதிரி பாதிப்புக்குள்ளானவங்க படுத்த படுக்கையாவே இருப்பாங்க. கேன்சர்ல புற்றுநோய் பாதிப்புகளுக்குள்ளானவங்க இந்த 4ஆம் நிலை கடந்து ஒரு உயிர் பாதிப்பு இன்னும் ஒரு 6 மாசம் தான் இருப்பீங்க, 4 மாசம் தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டரால கைவிடப்பட்டவங்க எல்லாம் வீட்டில் படுத்த படுக்கையா வலியை சகிச்சுக்கின்னு வீட்டில் படுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் தர்றது இந்த திட்டத்தில் தரும். அது மாதிரி டயாலிசிஸ், அந்த டயாலிசிஸ்க்கான அந்த இது எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்களுக்கு தெரியும். சிறுநீரக செயலிழப்புக்கு பண்ற விஷயம். அது மாதிரி இது டயபெட்டிக் யாருக்கெல்லாம் இருக்கு யாருக்கு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே ஜனங்க ஒரு 50% ஜனங்க விரும்புறது இல்லை. அதனால இப்போ அவங்கள செக் பண்ணி டயபெட்டிக் பேஷண்ட்டை புதுசாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கான இந்த மருந்து மாத்திரைகள் தருது. இப்போ அந்த டேட்டாலாம் நம்ம கலெக்ட் பண்ணி எல்லாம் வச்சிருக்கோம். இப்போ 2,30,00,000 பேர்கிட்ட வந்துருச்சு, எல்லாரோட டேட்டாவும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிக் இது வந்துட்டாவே அடுத்தடுத்த நிறைய நோய்களுக்கு இது அடிப்படை. இப்போ நீங்க கேட்டீங்க 8,713 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு. இந்த துணை சுகாதார நிலையங்களோட முக்கியமான வேலை என்னன்னா, ஒரு கிராமத்துல ஒரு துணை சுகாதார நிலையம் தான் ஒரு VHN இருப்பாங்க. அவங்க அந்த கிராமத்துல இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்களை கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. இப்போ அந்த வில்லேஜுக்குள்ள இருக்கிற டயபெட்டிக் பேஷண்ட்டையோ ஒரு ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டையோ ஒரு பிசியோதெரப்பி தேவைப்பட்டு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறவரையோ அவங்க போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க பிசியோதெரப்பி பண்ணணும்னா அவங்கள தூக்கின்னு போய் வெளியூருக்கு தான் எங்கேயாவது ஊர்ல ஒரு அந்த சென்டருக்கு தான் போகணும். இப்ப இந்த திட்டத்தை தொடங்கும் போது 2021 ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி முதல்வர் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல சாமனப்பள்ளிங்கிற ஊர்ல தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் அங்கேயே அந்த கிராமத்திலேயே சாமனப்பள்ளிங்கிற ஊர்லயே சரோஜா அம்மா என்கின்ற ஒரு அம்மா தான் முதல் பெட்டகத்தை தந்தாங்க. அங்க ஒரு பிசியோதெரப்பி பேஷண்ட்டை பார்த்தாங்க. அப்போ சிஎம் அங்க பேசினது 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தால பயன் கிடைக்கணும்னாங்க. முதல்வர் அன்னைக்கு ஆரம்பிச்சு 1 கோடிங்கிறது பொதுவாகவே எந்த முதலமைச்சராக இருந்தாலும் தொடங்கி வச்சுட்டு அதோட விட்டுருவாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் தொடர்ச்சியா அதை கண்காணிக்கிறதோட விளைவு 50 லட்சமாவது பயனாளிக்கு சித்தலப்பாக்கத்துல ஒரு பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தாங்க. 1 கோடியாவது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டியில ஒரு பயனாளிக்கு தந்தாங்க. இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நஞ்சனாவரம்னு ஈரோடுல 2 கோடியாவது பயனாளிக்கு மருந்து பெட்டகத்தை தந்தாங்க. நான் 60 லட்சமாவது பயனாளிக்கு மதுரையில மையட்டான்பட்டிங்கிற ஊர்ல போய் கொடுத்தேன். 75 லட்சமாவது பயனாளிக்கு நாமக்கல்ல போதமலைங்கிற மலை கிராமத்துல நல்லம்மாளுங்கிற சகோதரிக்கு 75 லட்சமாவது பயனாளிக்கான பெட்டகத்தை கொடுத்தேன். 80 லட்சமாவது பயனாளி கோதாமேட்ல ஒரு சகோதரிக்கு, 90 லட்சமாவது பயனாளி விருகம்பாக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரிக்கு. இந்த மாதிரி தொடர்ச்சியா நாங்க அதை ஒரு கண்காணிச்சுன்னு போறதோட விளைவு இப்போ இந்த வேர்ல்டுலயே இது நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான ஒரு மருத்துவம். இந்த நான் கம்யூனிகபிள் தொற்றா நோய்களுக்கான இந்த மருத்துவத்தை உலகத்திலேயே எந்த நாடு அல்லது எந்த மாநிலம் எந்த ஊர் எது நல்லா பண்ணுதுன்னு WHO ஐநா மன்றம் இதுக்காக ஆராய்ச்சி பண்றாங்க. அவங்க இது பண்ணும்போது கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதி
அமெரிக்கால நியூயார்க்ல ஒரு ஐநாவோட பொது சபை கூட்டம் கூடுது. அந்த பொதுக்கூட்டத்தில் இது சம்பந்தமா விவாதிக்கப்படும் போது வேர்ல்டுலயே தமிழ்நாட்டில் தான் இந்த டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், பிசியோதெரப்பி, டயாலிசிஸ் இந்த மாதிரியான நோய் பாதிப்புகளுக்கு வீடுகளுக்கே போய் மருத்துவம் பார்க்குறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஐநா ஒரு விருது அறிவிச்சது. அந்த விருது தான் யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டுங்கிற விருது அறிவிச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. சார், இப்போ நம்ம கவர்மெண்ட்டை பற்றி பேசும்பொழுது ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு, மக்களுக்காக அவங்க வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பட் அது வந்து சரியாக நிர்வகிக்கப்படுதா, அதை வந்து சரியா மானிட்டர் பண்ணி ஃபாலோ பண்றாங்களா, அந்த பயனாளிகள் வந்து அது மூலமா பயனடைகிறாங்களா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. அதாவது நிர்வகிக்கப்படுதா, கண்காணிக்கப்படுதா, இது தொடர்ச்சியா நடைமுறையில இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பா பப்ளிக்கு கேட்கணும், ஊடகங்கள் கேட்கணும், கேட்டதை பிரசுரம் பண்ணணும். ஆனா யாரும் அது பண்றதில்லை. இது நான் இப்போ ஒரு சொன்ன மக்களை தேடி மருத்துவங்கிற திட்டம் 1வது பயனாளிக்கு தொடங்கணும். 50 லட்சமாவது பயனாளிக்கு சித்தலப்பாக்கத்தில் கொடுத்தோம், 60 லட்சமாவது பயனாளிக்கு மதுரை மையிட்டான்பட்டியில் கொடுத்தோம், 75 லட்சமாவது பயனாளிக்கு நாமக்கல் போதமலையில கொடுத்தோம், 80 லட்சமாவது பயனாளிக்கு கோதாமேட்டில் கொடுத்தோம், 90 லட்சமாவது பயனாளிக்கு விருகம்பாக்கத்தில் கொடுத்தோம், 1 கோடியே 1வது பயனாளிக்கு திருச்சி சன்னாசிப்பட்டியில் கொடுத்தோம், 2 கோடியாவது பயனாளிக்கு ஈரோடு நஞ்சனாவரத்தில் கொடுத்தோம். இதுதான் தொடர்ச்சியா நடைமுறையில் இருக்குங்கிறதுக்கு இதை தவிர வேற எந்த உதாரணமும் இருக்க முடியாது. அதே மாதிரி இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இந்த இதயம் காப்போம்ங்கிற திட்டம் இது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மருத்துவத்துறையில அதாவது இருதய பாதிப்புகள் ஏற்பட்டா, இருதய பாதிப்புகள் எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கும் வரும். இருதய பாதிப்பு ஏற்பட்டா அவங்க ஒண்ணு தாலுக் ஹாஸ்பிட்டல் போகணும், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் போகணும், இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் போகணும். இப்போ இந்த மருத்துவமனைகளுக்கு போனா அங்க த்ரெட்மில் இருக்கும், இசிஜி இருக்கும், எக்ஸ்ரே இருக்கும், அங்க வந்து ஆஞ்சியோ பண்ணுவாங்க, ஸ்டண்ட் பொருத்துவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, இந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பாதிப்பு வந்த உடனே இமிடியேட்டா அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்ற அந்த நேரத்தில் அவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு 3 வகையான மாத்திரைகள், அந்த 3 வகையான மாத்திரைகளுக்கு வந்து லோடிங் டோசஸ்ன்னு பேர். இந்த லோடிங் டோசஸ்ங்கிற ஸ்கீம் வந்து நான் ஒரு முறை டாக்டர் பக்தவச்சலம் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் கையில ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கையில பேசிட்டு இருக்கும் போது, அமைச்சரா இல்லை, அவர் எனக்கு வேண்டியவருங்கிற மாதிரி ஒரு முறை பேசிட்டு இருக்கும் போது அவர் பாக்கெட்ல இருந்து இந்த சின்ன கவர் எடுத்து என் பாக்கெட்ல வச்சார். இப்போ இதுல ஒரு 14 மாத்திரை இருக்கு. யாருக்காவது எங்கேயாவது உங்களுக்கோ இல்லை உங்களை சேர்ந்தவங்களுக்கோ எப்பயாவது இந்த மாரடைப்பு மாதிரியான அதுக்கான அறிகுறிகள் தென்பட்டா இந்த 14 மாத்திரையை சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்க சொல்லுங்க. இந்த லோடிங் டோசஸ் வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மைண்ட்ல இருந்தது. முதல்வர் கையில சொல்லிட்டு இந்த லோடிங் டோசஸ்க்குன்னு இதயம் காப்போம்னு ஒரு திட்டத்தை பட்ஜெட்ல அறிவிச்சு 2023 ஜூன் மாசம் 27ஆம் தேதி கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டி, மதுக்கரை ஒன்றியத்துல மலுமிச்சம்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல நானும் ஆபீசர்ஸும் போய் தொடங்கி வச்சுட்டு, நீங்க சொன்னீங்க இல்லையா எந்த திட்டத்தை தொடங்கினா அது வந்து நடைமுறையில் இருக்கா, சாத்தியம் அது பயன்பாட்டில் இருக்கான்னு பார்க்கணும்னு அதை தொடர்ச்சியா இன்னைக்கு வரைக்கும் பார்த்து நிற்கிறேன். நேத்திக்கு ஏற்காடுல வந்து ப்ரோக்ராம் போறப்ப நேத்தி மருத்துவமனையில லோடிங் டோசஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை பேர் பயன்பட்டவங்களோட பட்டியல் வாங்கி அவங்களுக்கு போன்ல பேசுறேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 15-20 பயனாளிகள் கையில நான் போன்ல பேசுறேன். இங்க வந்து இந்த பிஹெச்சில இல்ல இந்த ஹெச்எஸ்சில நீங்க லோடிங் டோசஸ் வாங்கியிருக்கீங்க. இந்த லோடிங் டோசஸ் 3 வகை மாத்திரை இருக்கும். ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்டோவாஸ்டாட்டின். இந்த 3 மாத்திரைகள் உட்கொண்டீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? அவங்க சொல்லுவாங்க, சரியான நேரத்துக்கு இந்த மாத்திரை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நான் பெரிய மருத்துவமனைக்கு போனேன், 108 போயிச்சாங்க, அதுக்கப்புறம் அங்கே ஸ்டண்ட் வச்சாங்க, ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஏதோ ஒன்று நல்லா இருக்கிறன்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த திட்டத்தை வந்து பார்த்து நிற்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த லோடிங் டோசஸ்ங்கிற ஸ்கீம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. மக்களை தேடி மருத்துவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மேல்மருவத்தூர்ல தொடங்கப்பட்ட திட்டம். என்ன திட்டத்தோட நோக்கம் என்ன? தமிழ்நாட்டில் ஒரு 500 ஹாட்ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா நடக்குமோ அந்த இடங்களை கண்டுபிடிச்சு இப்போ ஒரு 723 மருத்துவமனைகள்ல, தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல முதல் ஆக்சிடென்ட் நடந்த ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல போய் அவங்கள கூட்டு போய் ஆஸ்பத்திரியில காப்பாத்தினா அவங்களுக்கான இந்த 1 லட்சம் ரூபாய் அரசு தர ஒரு திட்டம் தான் இன்னுயிர் காப்போம். எந்த மருத்துவமனையா இருந்தாலும் சரி, 723 மருத்துவமனைகள், எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்லாம் அதில் அடங்கும். இந்த 723 மருத்துவமனைகள்ல இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினதுக்கு அப்புறமா இன்னைக்கு 3,58,000 விபத்துகள்ல இருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் விபத்துல இருக்கணும், அவங்களதான் காப்பாற்றணும் இல்லை. ஆந்திரால இருந்து வந்திருந்தாலும் சரி, கர்நாடகால இருந்து வந்தாலும் சரி, இந்தியாவின் எந்த மாநிலத்திலிருந்து வந்தாலும்
இந்த வெளிநாடுகள்ல இருந்து ஆன்மீக சுற்றுலா திருவண்ணாமலைக்கு வராங்க, ராமேஸ்வரத்துக்கு போறாங்க, அவங்களா இருந்தாலும் யாருக்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அவன் பாக்கெட்ல பணம் இருக்கான்னு பார்க்க கூடாது. 1 லட்ச ரூபாய் முதல்ல தந்து அவங்களை காப்பாத்துறது. இந்த திட்டத்துல இந்த 1 லட்ச ரூபாய் போதலைங்கிற இது வந்து மருத்துவமனைகள் இருந்து வந்தது. முதல்வர் போன பட்ஜெட்ல 2 லட்சம் அறிவிச்சு இப்ப 2 லட்சம் கொடுத்துருக்கிறோம். இந்த திட்டத்தை பார்த்து ஒன்றிய அரசு தொடர்ந்து பல்வேறு முறை, கடந்த முறை அமைச்சராக இருந்த மன்சுக் மாண்டவியா இருந்தாலும் இப்ப இருக்கிற ஹெல்த் செக்ரட்டரி மாதிரியான ஆளுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட தொடர்ந்து பேசி இந்த திட்டத்தை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க, நல்ல பேர் இருக்குதுக்கு, இது நீங்க அதுக்கான இதெல்லாம் கொடுங்க, தரவுகள்லாம் கொடுங்கன்னு சொல்லணும்னா இங்க இருந்து அது நோட்ஸ் எல்லாம் அனுப்பி இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் 1,00,000 1.5 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஒரு 10 நாள் முன்னாடி இது மாதிரி விபத்து நடந்தா 1.5 லட்சம். அதுல கூட நம்ம வச்சிருக்கிற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தணும். நான் அடுத்த முறை ஒன்றிய அமைச்சரை சந்திக்கிற போது சொல்லுவேன், இந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்க. இங்க முதல் 48 மணி நேரத்துக்கு 2 லட்சம் தரோம், அவங்க 7 நாளுக்குள்ள தான் அந்த 1.5 லட்சத்தை தராங்க. முதல் 3 மணி நேரம் போலீஸ் என்கொயரி சொல்றாங்க, இங்க என்கொயரி எல்லாம் கிடையாது. சார், இப்ப மத்திய அரசு வந்து நமக்கு வந்து போதிய நிதி கொடுக்கறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்ம கவர்மெண்ட் வந்து அடிக்கடி வைக்கிறாங்க. இப்ப உங்க சுகாதாரத்துறையை பொறுத்தவரையில் நீங்க கேட்கக்கூடிய டிமாண்ட் எல்லாத்தையும் உடனே பண்ணி கொடுத்துறாங்களா? எல்லாமே உடனே பண்ணி கொடுத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 6 மெடிக்கல் காலேஜ் வேணும்னு சொல்லி 4 வருஷமா கேட்டுருக்கிறோம், இன்னும் கொடுக்கல. வந்து எதுன்னா இந்த 15th ஃபைனான்ஸ் கமிஷன்ல வருஷத்துக்கு ஒரு 700-800 கோடி கொடுத்து தீரணும், அது கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன, ஒரு மாசம் முன்னாடியோ பின்னாடியோ லேட் ஆனாலும் அது கேட்டா கொடுத்துட்றாங்க. மற்றது ஸ்கீம்ஸுக்கு வந்து 60-40ங்கிற மாதிரி தான் திட்டங்கள் இருக்கும். அந்த திட்டங்களுக்கு நம்ம இப்போ போன ஜனவரி 2ஆம் தேதி அமைச்சரை பார்த்து தமிழ்நாட்டின் சார்பில் ஒரு 50 புது பிஹெச்சி கேட்டிருக்கிறோம், ஒரு 500 HSC கேட்டிருக்கிறோம், ஒரு 100 பிஹெச்சி அப்கிரேட் பண்றதுக்காக கேட்டிருக்கிறோம். இன்னும் இது வரைக்கும் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி குறைகள் இருக்கு. அதாவது ஒரு தாராளமா மாநில அரசு கேட்டிருக்காங்க, இவங்களோட கோரிக்கைகளை 100% நிறைவேற்றணுங்கிற அந்த மனப்பான்மை ஒன்றிய அரசுக்கு இல்லை. சார், இப்ப சர்க்கரை நோயாளிகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமா வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகும். கிட்னி ஃபெயிலியர் ஆன பிறகு அவங்க வந்து டயாலிசிஸ் போவாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அந்த மக்களை தேடி மருத்துவம் மூலமாக நம்மகிட்ட வந்து டேட்டா இருக்குது, எவ்வளோ பேருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குன்றது தெரியும், யாருக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்ற டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது. அப்படின்றப்ப இந்த டயாலிசிஸ் அப்படின்றது எளிய முறையில் ரொம்ப சீப்பராக இல்லை வந்து இலவசமாக கிராமப்புறங்கள்லையும் பண்ணுவதற்கான ஒரு சூழல் வந்து இருக்கா, ஏற்படுத்துவீங்களா? மிக முக்கியமான அறிவிப்பு, கிராமங்களை நோக்கி டயாலிசிஸ். இது வரைக்கும் கிராமங்களில் டயாலிசிஸ் கிடையாது, மாநகர பகுதிகளில் மட்டும்தான் டயாலிசிஸ் சென்டர் இருக்கும். இப்போ நம்ம மாண்புமிகு முதல்வருடைய வழிகாட்டுதலின்படி இந்த டயாலிசிஸ் சென்டர்ஸை வந்து கிராமங்களுக்கு எடுத்துட்டு போகணுங்கிறதால அப்கிரேடட் பிஹெச்சியில் டயாலிசிஸ் எடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சு 50 மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு டயாலிசிஸ்ங்கிற திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கான வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம். அது நோக்கமே இப்ப நீங்க சொல்ற மாதிரி கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க டயாலிசிஸ் பண்ணணும்னா மாநகர பகுதிக்கு பேருந்துகள்லயோ இல்ல வேற மாதிரி வாகனங்கள்ல வந்து இப்ப பண்ணிட்டு போறதுக்குள்ள அவனுக்கு அந்த வலியை தாங்க முடியாத வலியா இருக்கும். அதனால இப்ப கிராமங்களே எடுத்துட்டு போறதுக்கான திட்டத்தை இந்தியாவில் முதல் தடவையா தமிழ்நாட்டில் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்னு நந்திவரத்துல ஆரம்பிச்சிட்டோம், கூடுவாஞ்சேரி நந்திவரத்துல ஒண்ணு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், நீங்க போய் பார்க்கலாம், அங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இது மாதிரி 50 இடத்துல ஆரம்பிக்க போறோம். அது மட்டும் இல்ல, இந்த டயாலிசிஸ் பண்றவங்களுக்கு உடனடியா புரத சத்து தேவை. இந்த டயாலிசிஸ் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து ஒரு 3 முட்டையோட வெள்ளைக்கரு, அவங்களுக்கு தேவையான இந்த உப்பு பிஸ்கெட்டு, இதெல்லாமே கவர்மெண்ட் சார்பில் ஒரு பேக்கேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு திட்டத்தை ரெடி பண்ணிருக்கிறோம். இந்த பட்ஜெட்ல அறிவிச்சு ஒரு மாசம் ஆகுது. இன்னும் ஒரு 15-20 நாள் அந்த திட்டத்தை ஏதாவது ஒரு அப்கிரேடட் பிஹெச்ல தொடங்க போறோம். அதனால டயாலிசிஸ் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு இன்னைக்கு வந்து இலவசமா 100% இலவசமா, இந்த தனியார் டயாலிசிஸ் சென்டரா இருந்தா இன்சூரன்ஸ் இருக்கு, காப்பீட்டு திட்டத்துல பயன்படுறாங்க. அரசுலயும் காப்பீட்டு திட்டம் இலவசம்ங்கிற மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 100 முதல் 150 புதிய டயாலிசிஸ் யூனிட்ஸ் எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தாண்டி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்பையும் அரசுல எடுத்துட்டு வரோம். குறிப்பா ரோட்டரி சங்கம் இன்னைக்கு நிறைய டயாலிசிஸ் சென்டர்களை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு அவங்கள வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். சைதாப்பேட்டில் 13 யூனிட் அவங்கள வச்சு போட்டோம். இப்போ ரொம்ப நல்லா போயிருக்கு. திருவெற்றூர்ல போட்டோம், அண்ணா நகர்ல போட்டோம். இப்போ போன வாரம் போரூர்ல திறந்து வச்சோம். 13 மிஷின் அங்க 20 மிஷின் அங்க ஒர்க் பண்ணுது. இது மாதிரி இப்போ டயாலிசிஸ் வந்து 100% இலவசம் எங்க பண்ணாலும். அது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவைன்னா 6000-7000 செலவாகும்.
ஏழை எளியவங்களுக்கு இந்த கிட்னி பாதிப்பு வந்துருச்சுன்னா டயாலிசிஸ் வந்து அதோட லைஃபை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த 4 வருஷத்துல எல்லா இடத்துலையும் டயாலிசிஸ் புது சென்டர்ல உருவாக்குறது மட்டும் இல்லை, அதை இன்சூரன்ஸ்ல அப்ளிகபிள் பண்ணி முழுமையா இன்சூரன்ஸ்ல பண்ணி கொடுக்கறது, இந்த வருஷத்துல இருந்து அவங்களுக்கு புரத சத்துவம் கொடுக்கறது, அதை தாண்டி கிராமங்களை நோக்கி டயாலிசிஸ்ங்கிற கான்செப்ட் உருவாக்கு. சார் இப்போ அரசு மருத்துவமனைகள்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எம்ஆர்ஐ சென்டர் தான் இருக்கும். இப்போ அங்கே வந்து ஸ்கேன் பண்ண போகக்கூடியவங்க வந்து ரொம்ப கியூல நிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி சுகாதாரத்தை பொறுத்த வரையில சின்ன விஷயம் நடந்தாலும் அது ஓவர் சென்சிட்டிவ் ஆகும். ஏன்னா சுகாதாரத்துறை அப்படின்றது பல பேர் பயன்பெறக்கூடிய ஒரு துறையா இருக்கு. மருத்துவமனைகள்ல அவங்க வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ரிலீஃப்னு போறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து கியூல நிக்கிறாங்க. அங்க வந்து கோக்ராச்சஸ் அதே மாதிரி எலி ஓடுறத பார்க்க முடியுது. இந்த மாதிரி நிறைய அதாவது அரசு மருத்துவமனைகள்னாவே இது ஒரு ஏளனத்துக்குரியது. அரசு மருத்துவமனைகள் இது மாதிரி பொதுவான குறைகள் இருக்குங்கிற அந்த மனநிலை சாதாரண மக்கள் மனசுலயும் இருக்கு, உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் இருக்கிறதுங்கிறது தான் வருத்தமானது. இப்ப என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்ப இந்த தகவல், இப்ப நீங்க கேட்ட இந்த தகவல் எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்ல பெட்சிடியோ இல்ல டிஜிட்டல் எக்ஸ்ரேவோ அல்லது சிடி ஸ்கேனோ இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை இருந்தது, 4 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப எத்தனை வந்திருக்கு, இந்த தகவலை நான் எல்லா மேடைகள்லையும் சொல்றேன், சட்டமன்றத்திலையும் பதிவு பண்ணிருக்கிறேன், எல்லா ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் வந்திருக்கு. குறிப்பா பெட்சிடிங்கிறது புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி. இந்த புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி இதுக்கு முன்னாடி 2 இடத்துல மட்டும்தாங்க இருந்தது, சென்னையிலையும் மதுரை ராஜாஜிலும். இன்னைக்கு 7 இடத்துல இருக்கு. 5 இந்த 4 வருஷத்துல எடுத்து வந்திருக்கோம். எங்கெங்கன்னா நெல்லை, காஞ்சிபுரம், சேலம், கோவை, தஞ்சாவூர் 5 இடத்துல எடுத்து வந்திருக்கிறோம். இந்த வருஷம் பட்ஜெட்ல இன்னும் 4 இடத்துல வருது. இது பெட்சிடி ஸ்கேன். ஒரு பெட்சிடி ஸ்கேன் 13-14 கோடி ரூபாய் செலவாகும். அதை இவ்வளவு பண்ணியிருக்கிறோம். 2வது எம்ஆர்ஐ சொன்னீங்க. எம்ஆர்ஐ இதுக்கு முன்னாடி இருந்ததோ இப்ப இருக்கிற எம்ஆர்ஐ 17 எம்ஆர்ஐ இதுக்கு இப்ப நம்ம இந்த கவர்மெண்ட் வந்து பண்ணிருக்கிறோம். 18வது எம்ஆர்ஐ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில நானும் கவிஞர் கனிமொழியும் போய் 18வது எம்ஆர்ஐ தரணும். 19வது எம்ஆர்ஐ தருமபுரியில ரெடியா இருக்கு. 19 எம்ஆர்ஐ இந்த 4 வருஷத்துல பண்ணிருக்கிறோம். 5 பெட்சிடி இந்த 4 வருஷத்துல பண்ணிருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில இந்தியாவில் இருக்கிற 36 மாநில அரசு மருத்துவமனைகள்ல வேற எங்கேயும் இல்லாத 34.5 கோடி மதிப்பிலான இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். இது எங்க இருக்குன்னா, ஒன்னு டெல்லி எய்ம்ஸ்ல இருக்கு, 2வது ஜிப்மர் அது மாதிரி இடத்துல இருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட்ல எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த 34.5 கோடி மதிப்பிலான இந்த ரோபோட்டிக் இருக்கு. இந்த ரோபோட்டிக்கை வச்சுக்கின்னு லிவர்லயோ கிட்னிலயோ எங்கேயாவது கேன்சருக்கான அந்த டிஷ்யூ இருந்ததுன்னா வித்தவுட் ஆப்ரேஷன், ஸ்கார் இல்லாம ஆஸ்பத்திரியில் நீண்ட நாள் படுத்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாம ஆப்ரேஷன் பண்ற சிஸ்டத்தை ரொம்ப சிறப்பா போயின்னு இருக்கு. ஓமந்தூரார் பெரிய அளவுல பாராட்டுக்களை பெற்று இருக்கு. அதே மாதிரி கலைஞர் மருத்துவமனையில இன்னைக்கு வந்து டபுள் பலூன் என்ட்ராஸ்கோப்பிங்கிற ஒண்ணு, இந்த சிறுகுடல் ஆராய்ச்சி பண்றது. இந்த கருவி இந்தியாவில் எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லை. ஆட்டோ எம்ஆர்ஐ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை தவிர்த்து அரசு மருத்துவமனைகள் வேற எங்கேயும் இல்லை. இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் இருக்கிறது இப்போ தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில தான். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டு மருத்துவமனைகளில், குறிப்பா அது துணை சுகாதார நிலையமோ ஆரம்ப சுகாதார நிலையமோ வட்டார மருத்துவமனையோ வட்டம் சாரா மருத்துவமனையோ மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையோ இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கு வந்தவருடைய எண்ணிக்கை 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் தினசரி புறநோயாளிகளின் எண்ணிக்கை இன்னைக்கு 10லிருந்து 11 லட்சம், அப்படியே 2 மடங்கு கூடி இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க எலி ஓடுது இது ஓடுதுன்னு. இது ஒரு முறை உங்களுக்கு சொன்னா வருத்தப்பட மாட்டீங்க. ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ருத்ரனுங்கிற ஒரு சினிமா இயக்குனர் கீழ்ப்பாக்கம் அரசு மனநல மருத்துவமனைக்கு போயிட்டு ஷூட்டிங் எடுத்துட்டு வெளியில வந்து அவரோட பதிவுல ரொம்ப மோசமா இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான ஹாஸ்பிட்டல் எங்கேயும் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவு இன்னைக்கு வரைக்கும் வளம் வந்து இருக்கு சோசியல் மீடியா. கடந்த காலத்துல செய்த தவறுன்னு இல்ல, இருந்திருக்கலாம். மருத்துவமனைகள் வந்து இந்த மாதிரி சீர்கெட்ட நிலையில் இருக்கலாம். இப்ப எப்படி இருக்கு, எலி ஓடுற விஷயம் நீங்க சொல்றீங்களா, அதுக்காக சொல்றேன். இந்த பழைய செய்திகளே நீங்களும் இன்னும் பார்த்துட்டு இருக்கிறீங்க சார். இப்ப இந்த 4 ஆண்டுகள்ல வந்து நிறைய திட்டங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி நிறைய நோயாளிகள் பயன்பெற்று இருக்காங்க. இன்னைக்கு நிறைய மக்களை வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்றீங்க. இப்ப மத்திய அரசு இதை பார்த்து பாராட்டியிருக்காங்களா, இல்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸை யாராவது வந்து எங்க மாநிலத்திலயும் நாங்க பண்றோம், இது நல்ல அருமையான ஸ்கீமா இருக்கு அப்படின்னு யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்களா? நிறையங்க. இப்ப நம்ம வந்து உடல் உறுப்பு தானம் பண்றவங்களுக்கு கலைஞர் தான் 2007 ஹிதேந்திரனுங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மாணவர் சாலை விபத்துல மரணம் அடைந்தார். அவரோட அப்பா அம்மா வந்து டாக்டர்ஸ். உடனடியாக அவரோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணாங்க. அப்ப கலைஞர் கூப்பிட்டு அவங்கள பாராட்டினார். பாராட்டினது மட்டும் இல்ல,
அப்பவே இந்த உடல் உறுப்பு தானத்திற்கான ஒரு ஆணையத்தை ஏற்படுத்தினார். நம்ம இன்றைய முதல்வர் திருப்போரூர்ல இருக்கிற அவங்க வீட்டுக்கு போய் அந்த பேரண்ட்ஸை பாராட்டிட்டு வந்தார். அன்னைக்குல இருந்து உடல் உறுப்பு தானத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்கு அன்னைக்குல இருந்து. இப்ப சமீப காலமா ஒரு 7-8 வருஷமா எல்லா மாநிலங்கள்லயும் இந்த உடல் உறுப்பு தானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து முதல் 2ஆம் இடத்துலயும் ஃபர்ஸ்ட் செகண்ட் மாறி மாறி வரும். இந்த வருஷம்லாம் ஃபர்ஸ்ட், போன வருஷமும் ஃபர்ஸ்ட். இப்ப அத முதல்வர் என்ன பண்ணாருன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாரு. அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணவங்களோட உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும். இப்ப அந்த திட்டத்தை இந்தியாவில் ஒரு 8-10 மாநிலங்கள் இங்க வந்து எப்படி நீங்க பண்றீங்கன்னு கேட்டு வாங்கி இப்ப அதை பண்ணின்னு இருக்கிறாங்க. இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணவங்களுக்கு அரசு மரியாதை பண்றாங்க. நான் சொன்ன ஏற்கனவே இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 இந்த திட்டத்தை மத்திய அரசே இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செயல்படுத்துற இந்த திட்டத்தோட நோக்கம், இதோட எப்படி பண்றோம் அப்படிங்கிற இந்த டீட்டெயில் கேட்டு வாங்கி போய் இப்ப அவங்க ஒன்றிய அரசு அறிவிச்சு பண்ணின்னு இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல இந்த உடல் உறுப்பு தானம் பண்ணவங்களை வந்து நான் ஒரு முறை அமெரிக்கா போயிருந்தப்போ வாஷிங்டன் டிசியில வியட்நாம் போர்ல இறந்தவர்களோட பெயர்களை ஒரு வால்ல இது பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து இப்போ இங்க தமிழ்நாட்டுல எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லயும் இந்த டயபெட்டிக்ல இறந்தவங்களோட பெயர்களை எந்த வருஷம் இறந்தாங்க, எந்த வருஷம் அவங்க உடல் உறுப்பு தானம் பண்ணாங்க, இந்த டீட்டெயிலை அந்த வால்ல வந்து பதிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அதுக்கு வால் ஆஃப் ஆனர்னு ஒரு பேரோட ஒரு திட்டத்தை தொடங்குறோம். இப்போ பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள் இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலங்கள் நம்மளை பின்பற்றதுக்கு ஏதுவா இருக்கு. சார், இப்போ தனியார் மருத்துவமனை போனீங்கன்னா அங்கேயும் பயங்கர குரோடா இருக்கு. ரெஸ்பெக்டிவா வந்து அங்கே போனா அதிகமா காசு செலவாகும், அதெல்லாம் இருந்தாலும் கூட நிறைய கூட்டம் அங்கே போறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் பார்க்க முடியுது. இப்போ தனியாருக்கு நிகராக நம்மள்ட்ட வந்து எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கா, இல்லை அங்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்கும், நம்ம வந்து ஒரு காம்பேக்டா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்ப நான் சொன்னேனே, இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருக்கு. 36 மாநிலத்திலும் இல்லாத மருத்துவ உபகரணங்கள் இங்க வச்சிருக்கிறோம். டபுள் பலூன் எண்டோஸ்கோபி, ஆட்டோ எம்ஆர்ஐ, ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் வேற எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்ல. தமிழ்நாடு அரசு மருத்துவமனை இப்ப தனியார் மருத்துவமனைகளை தான் அந்த கேன்சர் ரோபோட்டிக்ங்கிறது ஒரு 4-5 மருத்துவமனைகள்ல தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு ஈக்குவலா இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டு வந்து நாமளும் வச்சிருக்கோம். தனியார் மருத்துவமனைகள்ல இருந்த அந்த பேவார்ட்ஸ், அவங்க வந்து இப்போ தனியார் மருத்துவமனைகள்ல எதுக்கு மக்கள் விரும்பி போனாங்க? நீங்களே ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது ஒரு அரசு மருத்துவமனைன்னா மக்களுக்கு என்ன இருக்கும்னா, ஒரு நடுத்தர வருவாய் பிரிவினர் அல்லது உயர் ரக வருவாய் பிரிவினர், அவங்களுக்கு என்ன இருக்கும், நம்ம ஒரு பிரைவேசி வேணும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்ல ரூம்ல படுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரணும், பிரைவேசி முக்கியம், சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஏற்கனவே கொஞ்சம் அதுல கேள்விக்குறியா இருந்த காரணத்தினால்தான் இந்த நடுத்தர வருவாய் வர்க்க பிரிவினரும் உயர் ரக வருவாய் பிரிவினரும் அரசு மருத்துவமனைகளுக்கு வர்றது குறைவா இருந்தது. அதனால இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் பே வார்ட்ஸ் திறந்துன்னு வரும். எல்லா இடத்துலயும் கட்டண படுக்கை அறைகள், ஒரு ரூம்னா ஒரு ஏசி, அவங்களுக்கு ஒரு காட்டு, ஒரு கபோர்டு, ஒரு இது பீரோ, அப்புறம் வந்து உள்ள வந்து எல்லாம் ஹாட் வாட்டரு, கூல் வாட்டர், இந்த மாதிரி எல்லா வசதியோடும். இந்த தனியார் மருத்துவமனைகள்ல 8000-10,000 சார்ஜ் பண்ணுவாங்கன்னா, இங்க வெறும் 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணி ஒரு ஐசியூ ஃபெசிலிட்டி இருக்கிற அளவுக்கான வசதிகளை அந்த இதெல்லாம் போட்டு ரூம் திறந்துன்னு வரும். இப்போ 4 நாளுக்கு முன்னாடி தூத்துக்குடியில கூட அதை ரெடி பண்ணிட்டு இப்போ அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இது வரைக்கும் ஒரு 17-18 டிஸ்ட்ரிக்ட்ல திறந்துருக்கிறோம். இன்னும் ஒரு 13 இடத்துல பண்றதுக்கான வேலைகள் பண்றோம். இதனாலதான் நான் சொன்ன மாதிரி இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் நாள் ஒன்றுக்கான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு 5-6 லட்சங்கிறது இப்ப 10-11 மாறினதுக்கான காரணம், தமிழ்நாட்டின் மக்கள் அரசு மருத்துவ சேவையை அதிகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகி இருக்கிறது. நான் இந்த பொறுப்புக்கு வரும்போது என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டது, உங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னது, என்னைக்கு அரசு மருத்துவ சேவையை தமிழக மக்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள செய்வது, அவங்க வந்து அரசு மருத்துவமனைகளுக்கு முழுமையாக வருவது, இதுதான் என்னுடைய இலக்கு. என்ன அதுல இப்ப பாதி பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா 2 மடங்கு இன்னைக்கு உயர்ந்திருக்கு. இப்போ அரசு மருத்துவ சேவை அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சாதாரணமா ஏதாவது ஒரு மருத்துவமனையில நீங்க ஒரு ஆய்வு பண்ணாவே நல்லாவே இருக்கும். இப்போ ஒரு 1.25 லட்சம் பேர் வேலை செய்யறாங்க இந்த துறையில. குறைகள் இல்லாம டெஃபினட்டா இருக்காது. ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனையில குழந்தை பிறந்த உடனே அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து ஒரு 100 ரூபாய் கேட்டாங்க, 200 கேட்டாங்க, இருக்கும், அந்த தப்பு நடக்கும், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அதை வந்து நம்ம கவனத்துக்கு வந்தா சரி பண்றோம். இன்னைக்கு இப்போ ஒரு செக்ரட்டரி ஒரு நோட்டு ஒன்று போட்டிருக்காரு, ஒரு மருத்துவமனையில
பிடிச்சிட்டு ஒரு மருத்துவர் ஒர்க் பண்ணாரு, அதுக்காக வந்து நான் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. பண்ணிட சொல்லி ஆர்டர் போட்டு இப்போதான் ஆர்டர் அனுப்புறாங்க. ஒரு மருத்துவர் வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு நடந்தது. டாக்டர் பி கண்ணன், சீனியர் ரெசிடென்ட் இன் ஜெனரல் மெடிசன், தண்ணி அடிச்சுட்டு வேலை செஞ்சாருன்னு இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி தப்பு நடந்தா எங்க நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கிறோம். இப்போ அந்த மருத்துவமனையில ஒரு ஒழுங்கு எடுத்துட்டு வர்றோம். காலை வருகை பதிவேடு பயோமெட்ரிக் கண்காணிக்கப்படுது. வந்து இப்போ அவங்களுக்குமே தனியார் மருத்துவமனைன்னா பப்ளிக் வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல மருத்துவ சேவை தராங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரியான உபகரணங்களும் இருக்கு, கட்டமைப்பும் மாறி. சார், உங்களை பொறுத்தவரையில நீங்கள் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர், நீங்கள் வந்து ஃபீல்டுக்கு போய் மக்களோட நேரடியாக பழகக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க. இப்போ விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டின்னு சொல்கிறாரு. திமுக யாரோட போட்டி? திமுக யாருக்கும் போட்டி இல்லைங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு வந்து பண்ணணுங்கிறதுல உறுதியாக இருந்து பண்ணின்னு இருக்கு. குறிப்பாக நம்ம மாண்புமிகு முதல்வர் இன்னைக்கு பண்ணின்னு இருக்கிற ஸ்கீம்ஸு, நான் பெயர் சொல்லக்கூடாது, நேற்றைக்கு கூட ஒரு முக்கியமான கட்சி தலைவர், பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவரையே நேற்றுக்கு வேற ஒரு பயணத்தின் போது சந்தித்தேன். அவருமே சொன்னது, ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு கவர்மெண்ட்னா அது இந்த முறை தான், இந்த கவர்மெண்ட்டை நான் பார்க்குறேன். அவர் கடுமையாக வெளியில் பேசுவார். ஆனாலும் நாங்கள் அரசியல் பேசி ஆகணுங்கிறதுக்காக வெளியில் சொல்கிறோம். ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத கவர்மெண்ட்னா இந்த கவர்மெண்ட் அப்படின்னு ரொம்ப சொன்னார். சொல்லிட்டு அவர் சொன்னது, ஸ்கீம்ஸ் வந்து அந்த அளவுக்கு போய் ஜனங்களை ரீச் ஆகிருக்கிறார். நானுமே அவர் கையில் சொன்னேன், மகளிர் இளைஞர் இந்த ரெண்டு தரப்பு, அதாவது குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை எல்லா தரப்புக்குமா பண்ணின்னு இருக்கிறோம். இப்போ குழந்தைங்களை எடுத்தோம்னா காலை உணவு திட்டம். இப்போ வயதானவர்களுக்குன்னா இந்தியாவிலேயே வயதானவர்களுக்கான ஒரே மருத்துவமனை இப்போ சென்னையில் இருக்கு. வயதானவர்களுக்கான மருத்துவமனை ஒன்றிய அரசு 2 அறிவிச்சாங்க. ஏஜ்டு பீப்புளுக்கான ஒரு மருத்துவமனை. அதுல ஒண்ணு அவங்க வந்து டெல்லி எய்ம்ஸ்ல அப்படின்னாங்க. ஒரு சின்ன ஏற்கனவே இருக்கிற கட்டடத்துல ஒரு சின்ன பகுதியில் இயங்குது. ஆனா இங்க நம்ம கிண்டியில வயதானவர்களுக்கான இந்த மருத்துவமனை ஒரு மிக சிறப்பா ஒரு 600 படுக்கைகள், ஒரு 20 ஸ்பெஷல் வார்டு, எம்ஆர்ஐ, டிஜிட்டல் எக்ஸ்ரே, இது மாதிரி எல்லா வசதியோடும் ஒரு வயதானவர்களுக்கான மருத்துவமனை. அங்க இந்த வயதானவர்களுக்கு அளிக்கப்படுகிற சிகிச்சைகள் எல்லா ஊடகங்களும் இன்னைக்கு ஓஹோன்னு பாராட்டுறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் தாண்டி நூல்கள் படிப்பதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. கேரன் போர்டு, செஸ்ஸு, பல்லாங்குழி, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து பொழுதுபோக்குறதுக்கும் அவங்களோட நல்ல மனநிலையோடு இருக்கிறதுக்குமான வழி பண்ணியிருக்கிறோம். யோகா பிராக்டிஸ் கொடுக்குறோம். இந்திய மருத்துவம், சித்த மருத்துவம், யோகா, யுனானி, ஹோமியோபதி, அது மாதிரி இதையும் அங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். அந்த சென்டர் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மாடர்ன் சென்டராக இருக்கு வயதானவர்களுக்கு. இந்தியாவிலேயே அதுதான். அதனால இந்த குழந்தைகள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் பயன்பெறுகிற திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்கு. குறிப்பா இளைஞர்களுக்கான திட்டங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், கல்லூரி கனவு, புதுமை பெண், இந்த திட்டங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்று உலக அளவில் ஒரு சிறந்த திட்டங்கள், இளைஞர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிற திட்டங்களா இருக்கு. மகளிர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், அது மாதிரி வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள், இது மாதிரியான திட்டங்கள்ல அவங்க பயன் வந்து நான் இன்னைக்கு நேரடியா பார்க்கிறோம். 1,15,00,000 பேர் வந்து மகளிர் உரிமை தொகை திட்டத்துல பயனடைஞ்சிருக்காங்க. 688 கோடி பயணங்கள், இலவச பயணங்கள் நடந்திருக்கு. இலவச பயணம் நடக்கிற ஒவ்வொரு மகளிருக்கும் மாதாந்திர சேமிப்பு தொகை 888 ரூபான்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வுகள் சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு நல்ல அரசாங்கம், இது நமக்கான அரசாங்கங்கிற எண்ணம் இளைஞர்கள் மனசுலயும் இருக்கு, மகளிர் மனசுலயும் இருக்கு. 2019, 2021 இந்த 2 தேர்தல்கள்லயுமே வந்து உதயநிதி அவர்களுடைய பிரச்சாரம் அப்படின்றது பெரிய அளவுல கை கொடுத்தது. குறிப்பா மதுரையில அவர் வந்து செங்கலை தூக்கி காமிச்சு எய்ம்ஸோட செங்கல் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னது வந்து அது பெரிய ஒரு பிரச்சார யுத்தியா மாறிச்சு. அங்க எந்த ப்ரோக்ரஸும் நடக்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப 2026 அப்படின்றது எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது கட்சிக்கு என்ன மாதிரியான வியூகத்தை தரப்போகுது, எய்ம்ஸ் எப்ப தமிழ்நாட்டுக்கு முழுமையாக, அதாவது அவரு சொன்னதுக்கு அப்புறமா இந்த அரசு அமைந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு முதல்வர் வந்து இதுக்கான எய்ம்ஸுக்கு வந்து டெல்லியில நிறைய மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவித்தாலும் அதற்கான முழு நிதி ஆதாரத்தை ஒன்றிய அரசே கொடுத்த மருத்துவமனைகள் உண்டு. ஆனா பெரும்பகுதியா இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 100% ஜைக்கால இருந்து கடன் வாங்கி கட்டுகிற அளவுக்கு தான் இந்த திட்டத்தை எடுத்துட்டு வந்தாங்க. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிலிருந்து
அதனால இவங்களோட ப்ராக்ரஸ் காட்டினா மட்டும்தான் அங்க நிதி தருவாங்க. அதுல பெரிய அளவுல முனைப்பு காட்டல. மாண்பு முதல்வர் என்ன பண்ணாருன்னா, என்னையும் ஹெல்த் செக்ரட்டரி NHM MD எங்களெல்லாம் ஜப்பானுக்கு அனுப்பி ஜைகா அந்த வைஸ் பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க போய் பேசி, இப்ப நீங்க விரைந்து இதுக்கு நிதி ஆதாரம் தரணும். இது கேட்க வேண்டியது ஒன்றிய அரசு. ஆனா நாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் போய் ஒன்றிய அரசுன்னு ஒரு பிரதிநிதியை அழைச்சிட்டு போய் அங்க உட்காந்து இதுல டோக்கியோல உட்காந்து ஜைகா ஆபீஸ்ல உட்காந்து அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஷெடியூல் போட்டு 2 மாசத்துல அறிவிச்சாங்க. நாங்க இப்ப வேலை ஆரம்பிக்கிறோம், 2028-29 இது பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி பண்றோம்னாங்க. இப்ப வேலை நடந்தது. இப்ப மத்திய அரசு நிதியுதவியோட அது நடக்கலையா? இல்ல ₹1 கூட அவங்க செலவு கிடையாது. இது ஜைகால இருந்து கடன் வாங்கி பண்ணி. நிறைய கேள்விகளுக்கு பொறுமையா பதில் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி.